பாமுகம் ஃபாட்டிவியலன் தமிழ் வானில் ஊடாகுறவுகளின் இணைய வருவது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்களையா அவர்கள். வணக்கம். பாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாவரால் நோக்குண்டாம் மேனி நுழங்கால் பூக்கொண்டு துப்பார் சிறுமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லி அடாமோகனுக்கும் உங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டு அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். ஐயா சொல்ல தேவையில்லை, அதை நான் செய்ய போகின்றேன் இப்பொழுது. நன்றி வணக்கம். சரி, ஐயாவின் பிறந்தநாள் பார்த்தீங்களா? ஐயா சொல்லாமல் சொல்றாரு என்ன வாழ்த்துங்கோ அப்படின்ட்டு. சரி, சனிக்கிழமை 18ஆம் தேதி ஐயாவின் பிறந்த நாள். ஆகவே சனிக்கிழமை நிகழ்வுகள் இல்லாதபடியினால இன்றைய பொழுது ஐயாவிற்கான இந்த நேரம் வாழ்த்து நேரம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் கேள்விகளுக்குள் இணைந்து செல்லலாம். இனிய வாருங்கள். காலை வணக்கத்தோட நாங்கள் எல்லாரையும் வரவேற்றுக் கொள்வோம். நல்வாழ்த்து. பேசுவோம், நிறைய பேசுவோம். வணக்கம். இனிய காலை வணக்கம். ஐயாவுக்கும் பாணிமானவர்களுக்கும் இணைந்திருக்கும் எல்லோருக்கும் தாமலரக்காவுடைய படம் தெரியுது அவருக்கும் இணைந்த அத்தனை பேருக்கும் கொள்கிறேன். எல்லோருக்குமே இனிய காலை வணக்கம். வணக்கம். வாங்கோ. இருட்டா இருக்கு ஐயா, ஒளியில கார் லைட் போட்டு தான் ஓட வேண்டி இருக்குது. ஏன் ஐயா? லைட் போட்டு தான் ஸ்கூலுக்கு கொண்டே பிள்ளை விட்டுட்டு வரேன். அந்த அளவுக்கு தான் இருட்டா இருக்குது. அப்படிதான். அப்படியா? இன்றைய நாளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயாவுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் ஐயா. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லோருக்குமே எப்பொழுதுமே அன்பு உள்ளங்களுக்கு பூராவும் என்னுடைய வாழ்த்து. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நான் ஜெர்மனியில இந்த தமிழர், உங்களுடைய ஆசி என்றைக்குமே எங்களுக்கு இருக்கும் ஐயா. வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இந்த வேளையில பிரான்ஸ்ல இருந்து டேவிட், எங்களது ஆன்மீக தந்தை ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்களுக்கு எமது இதயம் கனிந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மேலும் இந்த பாமுகத்திற்கு ஒளி கொடுக்கும் அவருக்கு இறைவன் நிறைய ஆசி வழங்க வேண்டும். நல்ல உடல் உள்ள ஆன்மீக சுகங்களை கொடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக இந்த பாமுகத்திலே பணியாற்ற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மீண்டுமாக புதுவருட வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே சகோதரன் சர்மா ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஐயா அவர்களுக்கும் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடைபெறுகின்ற நேரம் கருதி மீண்டுமாக சந்திப்போம். நன்றி வணக்கம். உங்களுடைய உடல் நலத்தையும் பார்த்துக் கொள்ளுங்க ஐயா. ஆமா, 2 மாதம் அப்படியே போட்டு விட்டது. ஆமாங்க ஐயா. சரி சரி, இருந்தாலும் உங்களுடைய ஆசிரும் ஜெபமும் எப்போதும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பணியாற்றுவோம். நன்றி வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நான் நேவி பிரான்சில் இருந்து உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் அத்தனையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த பாமுகத்திற்கு வந்து ஆன்மீக பாலம் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், நல்ல சிந்தனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நிகழ்வு இந்த ஆன்மீக பாலம் கேட்பது. பல விஷயங்களை அறிந்து கொள்ளுகின்றோம், அறியாத விஷயங்கள் எல்லாம் உங்கள் மூலமாக. ஆகவே உங்களுடைய இறைபணி சுரக்க வேண்டும். நீங்கள் மென்மேலும் வளர்ச்சி பெற்று இந்த பாமுகத்திற்கு வந்து இந்த நட்பணிகள் ஆற்ற வேண்டும். உங்களுக்காக நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நீடிய ஆயுளோடு மகிழ்வாக நீங்கள் வாழ வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி சர்மா அவர்களுக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களும். நன்றி. பூ ஐயா கொடுத்துருங்க. பூ எடுக்க அடுத்த கிழமை நல்லா வருவேன். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் ஐயா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்காண்டு பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம் ஐயா. அப்படியே நீங்கள் இருந்து இப்படியே ஆன்மீக சிந்தனைகளை தர வேண்டும் என்றும் தங்களை நாங்களும் அறியக்கூடியதா இருக்கிறது. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் கூறுகின்றோம். நன்றி. அதோட சர்மா அவர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும் நன்றி. இனி இணைந்திருக்கும் நீஹலை உற்சாகமான வணக்கம் மணியக்கா. நீஹலை உற்சாகமான வணக்கம் அவர்கள் அனைவருக்கும். பாமுகத்தில் ஃபர்ஸ்ட் ஆடியோல தமிழ் வானொலி பாமுகத்தில்
ஆன்மீக பாலம் தொகுப்பாளர் மதிப்புக்குரிய ராமநாத குருக்கள் ஐயாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா, ஏற்றுக்கொள்ளுங்கள். நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி ஐயா. நான் இணைந்திருக்கிறேன். இணைந்திருக்கிற உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம் வாணி அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நீங்கள் நீண்ட காலம் சுகமாக வாழ வேண்டும். சர்மா அவர்களுக்கும் காலை வணக்கத்தை கூறி மற்ற உறவுகளுக்கும் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் வணியக்க. இணைந்து ஐயா அவர்களுக்கும் இணைந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். ஐயாவுக்கு ஐயா வாழுங்காலம் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அவரது சிந்தனைகள் அனுபவங்களை எங்களோடு பகிர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து அன்புடன் பணிகின்றேன். வணக்கம் ஐயா. நன்றி 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 நன்றி, வணக்கம். என்னை உறவுகளும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஒரு முறை வந்து வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்ளலாம். எப்படி பிறந்த நாள் போனது ஐயா? சனிக்கிழமை மில்டன் கீஸ் கோயில் ட்ரஸ்டிமாரு மருமகள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரகசியமா சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் கோயில பூசை முடிச்சு தீபாராதனை கொடுத்து விருதி பிரசாதம் கொடுக்கிற நேரம் தான் எனக்கு தெரியும். 2 சேரை கொண்டு போட்டாங்க, என்னையும் அவளையும் உட்கார வச்சாங்க, மாலை பொன்னாடையெல்லாம் போத்துனாங்க. ஒரே நல்வாழ்த்துக்கள் எல்லாம் அவர் சொன்னாரு. நான் கொழும்புல எப்படி இருந்தேன் என்பதை பற்றி எல்லாம் அவர் லக்ஷ்மண் ட்ரஸ்டி அவர்கள் பேசினார்கள். அதுக்கு பிறகு சமையல் அறைக்கு கூட்டிக்காக ஹோல், சமையல் அறை பெரிய ஹோல், அங்க கூட்டி கொண்டு போயிட்டு கேக் எல்லாம் வச்சு எல்லாரையும் அணைச்சி வெட்டி கேக் வெட்டி எல்லாரும் குழந்தைகள்லாம் நிறைய வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைகள் வந்து எல்லாருமா சேர்ந்து எனக்கு ஒரு பர்த்டே கார்டு ஒண்ணு கொடுத்தாங்க. அதுல எல்லா பிள்ளைகளோட பேரும் போட்டிருக்கு. கோயில வார பிள்ளைகள், டிவோட்டிஸ் வந்தவங்க எல்லாருமா சேர்ந்து. அவரை பெரிய பெலூன் இந்த 77 வயசுக்குள்ளத குழந்தை அங்க மாட்டிட்டாங்க. 77 வயசுக்குள்ள அந்த இதை மாட்டி விட்டாங்க. நாதமெல்லாம் இங்க கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கிறேன். நல்லா இருக்கு. 7ஆம் நம்பர் 77ன்னு கொண்டாந்து தந்தாங்க. இங்க பெரிய வீடா இருக்கு, டிவியில காட்டு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு. ரொம்ப இதா போச்சு, சிறப்பா நடந்தது. ராத்திரி வந்த அத்தனை பேருக்கும் விருந்தோம்பல் செய்து ராத்திரி வரும்போது 12 மணி ஆயிடுச்சு. அதாவது ஒவ்வொரு வருஷம் என்னோட பர்த்டேய ஒருக்கா நான் அமெரிக்காவில கொண்டாடுறேன், ஒருக்கா சீரடி சாய்பாபா மந்திர் சீரடியில கொண்டாடணும். இப்படி பல வருஷங்களாக அந்த டேட் வந்து அமைஞ்சு போவது, சிறப்பாக நடப்பது. எல்லாம் அன்பு உள்ளங்களுடையதான் காரணம் அம்மா. உண்மை உண்மை, சிறப்பு. நன்றி சர்மாயா. பேசுவோம் தொடர்ந்து. சந்தோஷம் சந்தோஷம். நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் உங்களுடைய நான் ஃபேஸ்புக்லேயே நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. வேற இருக்கிறார்களா ஐயாவுக்கு வாழ்த்து சொல்ல இணைஞ்சிருக்கிறார்களா? திங்கட்கிழமை இன்னைக்கு 20 நட்சத்திரம் சப்தமி முடிஞ்சு சாயந்தரம் தான் அட்டமி ஆரம்பிக்குது. இப்ப வந்து கன்னி ராசியில சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் நிக்கிறார். அஸ்த நட்சத்திரம் இன்றைக்கு பிறக்கிற பிள்ளைகள் கன்னி ராசியில பிறப்பினோம், கன்னி ராசியில பிறப்பாங்க. அஸ்தம் ரொம்ப நல்ல நட்சத்திரங்களிலே அஸ்தம் வந்து ஐயப்ப சுவாமியோடைய நட்சத்திரம். அஸ்தம் அஸ்தம் ராத்திரி வரும்போதம்மா சரியான குளிர் இரவு. நேற்று குளிர் தானே ஐயா? ஆமா, 12 மணி 12 மணிக்கிட்ட இருக்கும், ஒரே குளிர் இரவு தாங்க முடியல. ஆனா இன்னும் 2-3 வாரத்துக்கு இந்த குளிர் இருக்குன்னு சொன்னாங்க. இருக்குமா கேள்வி. உங்களோட சவுண்ட் கொஞ்சமா தான் வருது, கொஞ்சம் கூட்டி விட்டீங்கன்னா நல்லா கேட்க வசதியா இருக்கு.
நான் ஒரு கேள்வி ஐயா, எனக்கு கேள்வின்றதை விட தகவல் தெரிந்து கொள்ளணும்ன்றது தானே ஐயா. சரி சொல்லுங்க. என்னென்னா இப்போ கேரளா ஆட்கள் எப்பொழுதுமே ஏதாவது பேச இந்த சாமி என்று கும்பிடுவோம், உடனே வாயில வர்றது இந்த குருவாயூரப்பான்னு சொல்லுவார்கள். இந்த குருவாயூரப்பரை பற்றி எங்களுக்கு அதிகமாக தெரியாது ஐயா. குருவாயூரப்பருடைய பெருமைகளை பற்றியும் அந்த குருவாயூரப்பன் அந்த மூர்த்தி யார், அந்த மூர்த்தி அவர் மூர்த்தியுடைய விசேஷங்கள் என்ன, அங்கே இருக்கும் மூர்த்தி யார் என்பதும் அந்த குருவாயூர் மாலை பற்றிய ஒரு சிறப்பான விடயங்களை தகவலாத்தாங்க. அதாவது கலியுகத்திலே சகலவிதமான தோஷங்களும் போக வேணும் சொல்லி குரு பகவானும் வாய் பகவானுக்கும் கட்டளையிட்டார்கள் திருமூர்த்தியும். திருமூர்த்தினா பிரம்மா விஷ்ணு சிவன். அப்ப இவங்கள் குருவும் வாயுவும் ஸ்தாபிக்கிறார்கள். ஒரு மகாவிஷ்ணுவை கோவில் கட்ட வேண்டும் சொல்லி இப்பதான் பெருசா இருக்கு, முந்தி அப்படி இல்லை. சங்கு சக்கர கதாபாணி துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சம் ரட்சமாம் சரணா கதம் என்று ஒரு சின்ன குருவாயூரப்பனை ஸ்தாபிச்சு அங்கே கோவில் கட்டுவதனாலே, குருவும் வாயுவும் சேர்ந்து கட்டுவதனாலே குருவாயூரப்பன். அப்புறம் நாராயண நம்பூதிரி பட்டர் கேட்டிருக்கீங்களா, அந்த நாராயணியம், அவர் அந்த கேரளாவில இருந்து தினமும் காலையில விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சு நாராயணியம் அந்த நாராயணத்துல மகாபாரதம் ராமாயணம் தசாவதாரங்களை பத்தி எல்லாம் பாடல் அக்ரே பஸ்யாமி தேசோப்பட்டதுன்னு நம்மள கேரளாவில பாலக்காட்டுல படிச்ச பாடுனவர். அவர் பெயர் கொஞ்ச நேரம் சொல்றேன், வரமாட்டேங்குது. நாராயண பட்டதிரி. நிறைய பாடல்கள் பட்டு அந்த குருவாயூர்புரியில குழந்தை இல்லாதவர்கள் அங்கே தொட்டில் கட்டி சுவாமிக்கு நிறமாலை சொல்லியாச்சுன்னா நிறைய விளக்கு கோயில தொங்க போடுவார்கள், இடையில பூ தொங்க போடுவார். நிறமாலை செய்து வச்சால் உடனே சந்தான பாக்கியம் ஏற்படும் சொல்லி போட்டு நிறைய அற்புதங்கள் எல்லாம் நடந்த இடம்தான் குருவாதபுரீசர். அங்க இருக்க மூர்த்தி யாரையா? மகாவிஷ்ணு. ஸ்ரீதேவி பூமாதேவியில தனியா மகாவிஷ்ணு. அங்க எந்த நேரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சு கொண்டிருப்பாங்க, நாராயணியம் படிச்சு கொண்டிருப்பாங்க. அதுலயும் இந்த வாமனாவதாரம் சொல்றது ரொம்ப விசேஷம் பாருங்க. கேரளாவுல இந்த ஓணம் கொண்டாடும் போது அஸ்த நட்சத்திரத்திலே இருந்து 9வது 10வது நட்சத்திரம் திருவோணம். அப்ப அஸ்தம் தொட்டு அங்க இந்த அஸ்த நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு விளக்க வச்சு 4 பூ 5 பூ, ஒவ்வொரு நாளையும் 10 பூ 25 பூ போட்டு ஓணத்தண்ணி நிறைய பூ வச்சு வழிபாடு செய்வார்கள். அந்த மகாபலி சக்கரவர்த்தி அனுகிரகம் பண்ண வேணும், வாமனாவதாரத்தினாலே பலன்கள் கிடைக்க வேணும் சொல்லி இந்த வழிபாடு செய்வார்கள். அதுலதான் இந்த வாமனாவதாரம் ரொம்ப விசேஷம் ஓணத்துல. அதனாலதான் இந்த ஓணத்தன்னைக்கு யாருக்குமே குறை வரக்கூடாதுன்னு ஒரு 18-20 விதமான பதார்த்தங்களோட 5-6 பாயசம், பால் பாயசம், பழட்டு பாயசம், இப்படியாக பாயசமே 5-6 வகை இருக்கும். இதெல்லாம் செய்து ஓணத்தை கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட இடம்தான் குருவாயூர் அப்பன். நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ்புக்ல பார்க்கறேன்னா, அந்த குருவாயூரப்பன் அவருடைய அந்த நைவேத்தியங்கள் கிட்டத்தட்ட நிறைய வைத்து அது பெரிய வித்தியாசமாக கொண்டாடினார்கள். அப்போ எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது. அதனால தான் கேட்டேன் ஐயா. அங்க பால் பாயசம் தான் விசேஷம். பால் பாயசம் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு அங்க குழந்தைய கொண்டு போவாங்க. அப்புறம் இந்த அன்னம் கொடுக்கறதுக்கு அதே பாயசத்தை கொடுப்பார்கள், நிறமாலை கொடுப்பார்கள். அங்க ரொம்ப விசேஷமான இடம் கேரளாவுல மகாவிஷ்ணு. நம்ம தமிழ்நாடுல எப்படி சிவன் கோயிலோ அதே மாதிரி கேரளாவுல இந்த மகாவிஷ்ணு வழிபாடு சால சிறந்தது. அங்க அனமா எல்லா திருவிழாவுக்கும் இந்த பாயசங்கள் வித்தியாசமான நிறைய அரிசி பாயசங்கள் நிறைய செய்வார்கள்.
கடுப்பாயசம் இது போட்டு ஒரு கடுப்பாயசம், அப்புறம் வந்துட்டு நெய் பாயசம், நெய் உருக்கி பாயசம். நெய் உருக்கி பாயசம்னா 6 மாசம் வச்சு சாப்பிடலாம், கெடாது. ஆனா எனக்கு அங்க வைக்கிற எந்த பாயசம் எனக்கு பிடிக்காது. எனக்கு கேரளா சாப்பாடுல எனக்கு பிடிச்ச சொதி மட்டும் தான். மற்ற கேரளா சாப்பாடு எதுவுமே எனக்கு பிடிக்காது. சொதி மட்டும் அது அங்கேருந்து வந்ததுதான். அது அங்கேருந்து வந்ததுதான். அது இலங்கையில் சொதி பிரபலமான உண்டு. அது அவர்களுடைய எல்லாம் வெப்பாக எனக்கு ஒன்றும் பிடிக்காது. எனக்கு சொதி நிறைய இப்போ நார்மலாகவே நாங்கள் வைக்கிற சொதியெல்லாம் அங்கேயும் வைப்பார்கள். மாங்காய் போட்டு வைப்பார்கள். மாங்காய் போட்டு வைக்கிற அந்த புளி மாங்காய் போட்டு வைக்கிற சொதி நல்லா இருக்கும். தக்காளி போடுறதுல நல்லா இருக்கும். அது அதை தவிர மற்ற எதுவுமே எனக்கு பெருசாக பிடிக்கிறது இல்லை. அங்கே போயிருக்கும் போது கேரளாவிலையும் யாழ்ப்பாணத்திலையும் கலாச்சாரம் ஒத்துத்தான் போகும். ஒரே மாதிரி உடுப்பு கூட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒத்துத்தான் போகும். அதுதான் இவங்களும் சொல்லுவாங்க, யாழ்ப்பாணத்திலையும் பறையறது அங்கேயும் பறைஞ்சு உண்டு. இலங்கையில என்ன பறையறான்னு சொல்றாங்க. எல்லா எழுத்துக்களையும் எல்லா மொழிகளும் சுத்தி கொண்டு கிட. யாகாவாராயினும் நாகாக்கார் சோகாக்கார் சொல்ற மாதிரி அந்த எல்லா மொழிகளிலும் உள்ளுக்கு பதார்த்தம் இருக்கு. என்ன விஷயம்னா இப்ப தமிழ்நாட்டுல நம் கலாச்சாரத்தை பேணுறதை குறைச்சிட்டு எல்லாம் அப்படி வெளிநாட்டு மோகமா போனாலும் கூட வெளிநாட்டுலயும் அப்படி இல்ல. வெளிநாட்டுல கலாச்சாரம் இங்க பொறுத்தவரையில இருக்கண்ணா. இங்க நான் சொல்றேன் தமிழ்நாட்டை சொல்றேன். நான் தமிழ்நாட்டை சொல்றேன். தமிழ்நாட்டுல கலாச்சாரத்தை பற்றி கொஞ்சம் கூட வெளிநாட்டு எதுவாக இருந்தாலும் வெளிநாட்டை பற்றியே பின்பற்றணும் இருக்கும் சூழ்நிலை கூட கேரளாவில் இன்னும் தங்களோட கலாச்சாரத்தை அவங்க இன்னும் பிடிச்சு வச்சு கொண்டு இருக்காங்க. விட மாட்டோம்னு சொல்லி அது நாங்க பாராட்டத்தான் வேணும். கேரளாவில் ஆசாரம், தமிழ்ல கலாச்சாரம் ரெண்டும் மாற்றி மாற்றி வரும். ஐயா கேரளாவில் இங்க குடுமையை வைப்பாங்க, தமிழ்நாட்டுல பின்னுக்கு சிகாய வஷடு சிகாய வஷட் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த சாய கொண்ட வைக்கும் பழக்கம் எங்கேயா இருக்குது? என்னய்யா சாய கொண்ட வைக்கிற பழக்கம்? அது முக்காணி சொல்றது நடராஜர் கோவில்ல சிதம்பரத்துல பூஜை பண்றாங்க தானே, அவங்க இங்க வைப்பாங்க. முக்காணி சிகாய வஷடு அவங்க இங்க வைப்பாங்க. அந்த குடுமைய பார்த்தாலே இவங்க எந்த ஊருன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதாவது அங்கன்யாச கரன்யாசம், அதாவது உடம்புல ஜபம் பண்றதுக்கு முந்தி அங்குஷ்டாபியான் நமஹ, தட்சிணேபியான் நமஹ, மத்தியமாபியான் நமஹ, அனாமிகாபியான் நமஹ, கனிஷ்காபியான் நமஹ, கரதல கரமிஷ்டாபியான் நமஹ, ஹிருதயாய நமஹ, சிரசே நமஹ, சிகாய நமஹ, கவச்சாய நமஹ, நேத்ரேபியோ நமஹ, அஸ்திராய பட். இந்த கல்தசி கவசம் எப்படி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதோ அது மாதிரி மந்திரங்கள் ஜபிக்கிறதுக்கு முந்தி அங்கன்யாச கரன்யாசம் செய்த பிறகுதான் நாங்கள் ஜபிக்கக்கூடிய தாரா மந்திரங்கள் நாராயணாவா இருக்கிற நமசிவா அதுல ஜெபம் பண்ணும்போது உடனே இந்த என்டனா பவர் மாதிரி எங்களுக்கு அந்த சக்தியில உண்டாகக்கூடியதான் அங்கன்யாச கரன்யாசம் மொழியா. இப்ப நீங்க சொல்லும் போதே ஒரு கேள்வி ஞாபகம் ஐயா. இப்ப நாங்கள் வசந்த மண்டப பூசை நடந்து அர்ச்சனை முடிஞ்சதன் பின்பு பஞ்சாலத்தை கொடுப்பார்கள். பஞ்சாலத்தை கொடுக்கும் போது ஐயா நேரம் வாங்க மாட்டார். அவர் நிறைய எல்லாம் செய்துதான் வாங்குவார். அது என்ன விளக்கம்? அது என்ன ஐயா? அதாவது இந்த பஞ்சாலாத்தி இருக்கு, அதுக்கப்புறம் 7 ஆத்தி, அதுல 7 வரும், சிலது 9 வரும். அப்ப அது படர்ந்து இருக்கும் பாத்தீங்களா? அப்படி அந்த நாத விந்து கலாதி நமோ நம தீபமங்கள சொரூபா நமோ நம அந்த ஜோதியை இவர் கையால் இப்படி ஆவாகனம் பண்ணி ஸ்தாபனம் பண்ணி கன்னிதானம் பண்ணி சம்பளம் அந்த கையிலேயே பஞ்சாலாத்தி வரும் பாருங்க, அதை காட்டி பூவை வச்சு கும்பிட்டு ஒரு மரியாதை பண்ணி அதை எடுத்து சுவாமிக்கு ராஜாதி ராஜாய பதக்கிய சாயினே அப்படி சொல்லி போட்டு அதை காட்டுவார். காட்டி போட்டு பூ எடுத்து காட்டிட்டு இந்த வந்திருக்கிற மக்களுக்கும் காட்டுவார். என்னட்டா சில நேரம் அந்த கோயில பூஜை செய்யற அந்த இறைவன் ஒரு அடியாராகவும் வந்திருக்கலாம் இல்லையா?
அவருக்கும் காட்டிட்டு அப்படியே வேத பாராயணம் பஞ்சபுராணங்கள் படிப்பார். அப்ப ஐயா வந்து கற்பூரத்தை வெளியில காட்டுறது வந்து இப்ப அடியார்கள் தொட்டு கும்புறதுக்காக இல்ல, இறைவன் வந்திருப்பாரோன்ற ஒரு எண்ணத்தை. அடியாருக்கு ஒரு தரிசனமும் அங்கே இறைவன் யாரு, அதாவது மனுஷியா தெய்வானாம் மனுஷ ரூபம். கடவுள் வந்து நேரா உதவி செய்ய போறது இல்லை யாருக்கும். வந்தாலும் அவரோட கையில ஒரு சூழ்த்த பார்த்து பயந்து ஓடிடுவான். இப்ப மனுஷியானா தெய்வங்கள் வந்து மனுஷ ரூபத்துல உதவி. இப்ப நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்தீங்க, நான் என்ன சொல்லுவேன், கடவுள் மாதிரி வந்தாரு, ஒரு கையெழுத்து போட்டாரு, எனக்கு விசா கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க தானே. கடவுளுடைய இது நாங்கள் எல்லாம், அதாவது பைபிள்ல சொல்றாங்க தேவதூதன். பைபிள்ல என்ன சொல்லுவாரு, அடிக்கடி தேவத்தையா சொல்லுவார், தேவதூதன் வந்தார். இப்ப இன்னைக்கு காலையை கூட எடுத்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட மனிதர்களை அனுப்பி விடுவான் இறைவன் எல்லாம் செய்வதற்கு. ஆகவே இறை வழிபாட்டிலே கோயில குருக்களுக்கு உள்ள அருளை பிரசித்தியாக்கி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்குவதற்காக இப்படி தூக்கி காட்டுவார் பஞ்சாலாத்திய. அங்கேருந்தே தொட்டு கும்பிட்டுக் கொள்வது. நன்றி நன்றி. இதை கன்னட கேட்கணும்னு நினைச்சோம்னா இன்றைக்கு ஞாபகம். வணக்கம் ஐயா. எனக்கும் இந்த பஞ்சாலாத்தியில ஒரு இது, இப்ப வசந்தம் என்ற விசேஷ பூசைகளில் மாத்திரம்தான் இப்படி செய்து குருக்கள் வேண்டுவாரா, அல்லது எப்ப பஞ்சாலாத்தி காட்டும் போதும் அப்படி வேண்ட வேண்டுமா? இல்ல இல்ல, மற்றபடி ஒரு பூவை வச்சு அப்படியே வாங்கி காட்டுவாங்க. அலங்கார விசேஷ தீபாராதனை சேர்த்து விழா அப்படின்னு சொல்லும் போது அதுல 16 17 முத்திரைகள் இருக்கு. அந்த முத்திரையெல்லாம் காட்டுவார். ஆவாகனம், ஸ்தாபனம், பந்தனம், அவுண்டனம், தேனு பத்மம், தேனு பத்மம், திரிசூலம், அங்குஷம், பிள்ளையாருக்கு அங்குஷ முத்திரையெல்லாம் காட்டி அது ஒரு அலங்காரமா இருக்கும். அம்மா அது அழகாக இருக்கும் ஐயா. கொடிமரத்துல கொடிமர பூஜை செய்யும் போதும் அப்படித்தான் வேண்டுவார்கள். நல்லா கவனிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா. வசந்த மண்டபத்திலேயும் விசேஷ நாள்ல மாத்திரம் அப்படி செய்வார்கள். எனக்கு அவர்கள் காட்டும் போது பார்க்க அழகாக இருக்கும் ஐயா. சரியை, கிரியை, யோகம், ஞானம் எல்லாம் கிரியைகள் இருக்குமா. சரியை, கிரியை, யோகம் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தலைக்குள்ள அவர் அங்க கற்பூரம் காட்டினாலும் இறைவனுடைய அருள் எங்க தலைக்குள்ள வர பார்க்கும். நன்றி ஐயா. சோலா பவர், சோலா பவர். மிக்க நன்றி ஐயா. நன்றி. நல்ல ஒரு நல்ல செய்தியை கொடுத்து கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஓகே, நன்றி. எனக்கு அடுத்த வாரம் ஐயா எனக்கு இந்த ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இந்த மூன்றை பற்றியும் எனக்கு கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் தர வேணும். அதை பற்றி அடுத்த வாரம் பேசுவோம். வேதம் நான்கினின் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம். ஏன்னா இந்த மூன்றுக்கும் வந்து இந்த மூன்று மொழிகள், அதாவது சமஸ்கிருதம், கிரந்தம், நாகரம் இதெல்லாம் இதுக்கும் மூன்றுக்கும் இணைஞ்சு வர்றதா சம்மந்தம் இல்லாமல் இருக்கா, இப்படியான சில விளக்கங்கள் தேவை எனக்கு. அதில் பற்றி கொஞ்சம் அடுத்த வாரம் பேசுவோம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. தகவலுக்கு பூரா நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வானமானவர்களுக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் வானொலி ஆன்மீக பாலம். வாங்க பேசுவோம். லட்சுமி அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம் மாணி. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. உங்களுக்கு பிந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. பரவாயில்லை, எப்ப சொன்னாலும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தானே. நான் நினைத்தேன், அன்று நினைத்து கொண்டிருந்தேன் ஐயாவுக்கு என்ன மனதால பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கொண்டே இருந்தேன். சொன்னேன், கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. நான் வெள்ளிக்கிழமை வரணும் பார்த்தேன். எனக்கு சரியான பேரேமா மில்டங்கிஸ்ல. இப்போ 1 வாரம் 2 வாரமா மகன் வந்து வெளிநாட்டுல ஒரு குடியேற்ற திருவிழாக்கு போயிருக்கிறார். அதனால அந்த கோயிலும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறதுனால எனக்கு முடியல. ஒரு 5 நிமிஷம் கூட நேரம் இல்லை. அப்ப நீங்க போய் வாரீங்களா ஐயா? ராத்திரியும் போயிட்டு வந்தார். சரி சரி சரி. 12:30 மணி தூரம் தானே அது என்ன ஐயா? அம்மா, நாங்கள் கடமைப்பட்டிருக்கோமா ஆலயத்துக்கு திருப்பணி செய்வதற்காகத்தான் எங்களை எல்லாம். அப்ப காசோ படமோ இல்லை, அன்பு உள்ளங்களுடைய ஆசையினாலே நாங்கள் போய் இந்த பூசையெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வரணும். இது அவர்களும் எதிர்பார்ப்பார்கள் ஐயா. அங்க இருக்கிறவர்களும் என்ன யாரோ ஒரு ஆள் வருவாருண்டு. அது ஒன்று நல்லதானே.
சரி சரி. மற்றது இப்ப இந்த பஞ்சாலாத்தியை பற்றி காய்ச்சிங்களா ஐயா? எனக்கும் அது ஒரு நல்ல ஒரு விருப்பம். அந்த பஞ்சாலாத்தி ஐயா கையை காட்டி ஏதாண்டு அந்த சைன்கள் சொல்லி பாக்கக்குள்ள அதே மாதிரி அந்த 5 விளக்கு ஐயா நடுவுல கும்பம் மாதிரி ஒன்று வச்சு சைடுல 5 தீபம் வச்சு காட்டுவினம் தானே? அது கும்பதீபம் சொல்றது. கும்பதீபம் நடுவுல இந்த சுவாமி என்ன மூர்த்தியோ அந்த மூர்த்தி அதுல ஆவாகனம் பண்ணி சந்தனம் கும்பம் தூபதீபம் காட்டி ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சொல்லி அந்த ஈசானம் சொல்றது வடகிழக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு 5 தீபத்தை வச்சு சுவாமிக்கு பஞ்சமுகமும் அதோமுகம். இப்ப சிவபெருமானுக்கு 5 முகமும் அதோமுகம் சேர்த்து 6 முகம் தானே. அதனால்தான் சுப்பிரமணியரை கும்பிடுவோருக்கு வேற தெய்வங்களை கும்பிட தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஒரு முகம் பிள்ளையாரும் அம்பாளும் விஷ்ணுவும் எல்லா தெய்வங்களும் முருகப்பெருமானுடைய பூஜையில வந்துடும். சரி சரி. அது அந்த முறையா காட்டணும் ஐயா. அந்த சைட்ல இருக்கிற 5 விளக்கும். அதாவது சுவாமி கோயில் எப்படி இருந்தாலும் சுவாமி வசந்த மண்டபத்துல வந்தோட அவருக்கு ஈசானத்துல அந்த சுத்தி வார விளக்குல எடுப்பினம். சரி சரி. அதுல அந்த ஒண்ட அந்த ஐயா முறைப்படிதான் எடுத்து கொடுப்பார்கள். அது பார்க்கும் பொழுது 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றில் கையில வேலோட வேல் வேணுமா? அதுலதான் அந்த அப்படி அந்த இது. சரி சரியா, நல்ல விளக்கம் ஐயா. அதாவது அஞ்சும் போது நமக்கு ரொம்ப 5 நகம் பயமா இருக்கிற நேரம் கடவுள் வருவார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். அந்த 5 நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். வாங்க, நீங்க உங்களோட விஷயத்துக்கு சந்தோஷமா இல்லையா? இப்படி கிளறி பார்த்தா தானே விளங்கும், தெரியும் என்னன்னு. ஒண்ட தொடைக்கல ஒன்றுக்களால அதான் இனியது கேட்கின் வடிவில் வேறோ இனிது இனிது கேட்கிற முருகப்பெருமான்ட்டே அவ்வையார் அப்படித்தானே கேட்கிறாம்மா. அதான் ஐயா. இப்ப ஒவ்வொரு தடவை ஒரு கேள்வி கேட்க அதுக்குள்ள இருந்தே ஒரு கேள்வி. இந்த உலகத்திலே கற்றது கையளவு தானே. உண்மை ஐயா. எனக்கு இறைவன் கொடுத்த அருளை இப்ப வாணிக்கு நிறைய கொடுத்திருக்கிறார், உங்களுக்கும் கொடுத்திருக்கார், வரும் அடியார்களுக்கு கொடுத்திருக்கார், டேவிட்டும் கொடுத்திருக்கார். இந்த உள்ளுக்கு உள்ள அந்த அறிவு என்பது வித்தியாசமானது. உண்மைதான். ஒவ்வொரு இதா வரும். அதனால்தான் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. நன்றி அம்மா. இன்னொரு கேள்வி ஐயா. இந்த கும்பாபிஷேகம் இல்ல தொடங்க அந்த முதல் 12 நாளும் ஏதோ யந்திர பூசை என்று சொல்லி ஒன்று செய்யறதானே ஐயா? 12 நாள் விளங்கப்படுத்தி விடுங்க ஐயா. 12 நாள் சொல்லுவதம்மா ஒரு குறுகிய காலம், வசதிகளை பொறுத்து ஒரு மண்டலம். அதாவது 48 நாள் இந்த யந்திரங்களுக்கு தினமும் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி என்னென்ன சுவாமிகள் அங்க வைக்கிறாங்களோ அந்தந்த யந்திரங்களுக்கு பூஜைகள் சகசிராமங்கள் எல்லாம் செய்து யந்திரத்துல உருவேற்றி அந்த யந்திரத்தை கொண்டே மூலஸ்தானத்துல வச்சு சுவாமிய வச்சு அஷ்டபந்தனம் செய்து அது பிறகு எண்ணெய் காப்பு செய்து அதுக்கு பிறகு இந்த சுவாமிக்கு பூஜைப்பட்ட கும்பத்தை கொண்டு போய் அதை அபிஷேகம் பண்ணி எல்லா சக்திகளும் மூர்த்திக்கு உண்டாக்கி விடுவார். சரி சரி. அப்ப அந்த சாமிக்கு கீழே வைக்கிற அந்த அடி பாதத்துல வைக்கிற அந்த யந்திரத்தை தான் அதை வச்சு 12 நாளைக்கு செய்யணும் என்ன ஐயா? 12 நாள் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி 40 நாள் செய்வேன். மந்திரமும் தந்திரமும் மருந்துவாக தீராய் நோக்கீத்தருளும் வல்லான். சரி சரி சரி. அப்ப 48 நாளைக்கும் 48 நாளும் செய்ய வேணுமா ஐயா? அதை அல்லது குறைஞ்ச நாளையில் வசதியை அம்மா வசதிக்கு ஏற்ற மாதிரி இப்ப கோவில நிச்சயம் செய்வதனால சில இடங்களிலே இடம் இல்லை. வசதிகள் எல்லாத்துக்குமா எல்லாருக்கும் வசதி வேணும், பொருளாதாரம். இப்ப அவங்க சின்ன ஒரு வெளிநாட்டுல சில ஊர்ல 15 குடும்பம் 20 குடும்பம் தான் இருக்கு. அவங்கதான் இந்த உபயோகங்கள் செய்யணும். அப்ப பெரிய டவுனா இருந்தாச்சானா 48 நாள் செய்யும் போது ஒருத்தருக்கு ஒவ்வொரு நாள் ஒருத்தர் உபயோகம் செய்வார்கள். எல்லாத்துக்கும் சுக்கிரன் வேணும் தானே. அதுவும் வேணும் ஐயா.
வெறுங்கைய புலம்போட முடியாது என்ன குருக்கள் மேரும் தேவை. நான் ஒன்று இங்க பார்த்தேன், நாகபூசணி அம்மன் கோயில பார்த்தேன் ஐயா, அந்த யந்திர பூசை குருக்கள் செய்யும் பொழுது அது போய் பார்த்திருந்தேன். அதான் அதைத்தான் இப்ப உங்களிடம் கேட்கறதுக்கு விளக்கமா கேட்கறதுக்காக. யந்திர பூஜையில பலன்தான் கோயிலுடைய முன்னேற்றம் அம்மா. சரி சரி சரி. ஆஹா. வெற்றி சார்ஜானா நல்ல டெலிபோன் ஆனாலும் பேசலாம் என்ன. அது சரி, சார்ஜ் இருந்தா தானே ஐயா பேசலாம். அல்லாட்டி ஒரு லைனும் போகாது. நன்றி ஐயா, நன்றி ஐயா உங்களோட விளக்கங்களுக்கு. இன்னும் கேள்வி ஏற்பட்டால் வருகிறேன் திரும்பி. நன்றி, வாங்கோ வாங்கோ வாங்கோ. நன்றி வாணி, நன்றி வாணி. நன்றி நன்றி. வணக்கம் ஜெயந்தி பாலா அவர்கள் ஐயா. கேள்வியில் எதுவும் இல்லை, உங்களுக்கான பிறந்த நாள் வாழ்த்துக்களை எடுத்திருக்கின்றார் ஐயாவிற்கு. நன்றி, சொல்லுங்க. பாலா அவர்களும் இன்று ஆன்மீக பலம் 563 இணைந்திருக்கின்றோம். 563 எல்லாம் அன்பு உள்ளங்களுடைய வாழ்த்துக்களோட இந்த நடாமோகன் தொடங்கி வச்சது. இந்த புல்லு நான் சில நேரம் உட்கார்ந்து பாக்குறது, சில நேரங்கள் இப்ப சனிக்கிழமை பார்க்க முடியல, சில நேரம் பழைய சனிக்கிழமையில உட்கார்ந்து பார்த்துருக்கேன். காலையில சரியா 6:20 தொடங்குனா 9-10 மணி வரைக்கும் இந்த பிள்ளைகளை போட்டு சிறப்பாக நடத்தி கொண்டு போகிறார். அந்த காலத்துல சின்ன பிள்ளையா இருந்தவங்க இப்ப எல்லாம் இவ்வளவு வளர்ந்து பெரியாக்களாக நல்ல பாடல்கள், கருத்துக்கள் எல்லாம் இருக்கு அவர்களுக்கு. எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுக்கிறாரு. பாடசாலை அதான் நான் நீங்க சொன்ன யாகாவா இந்த இது என்னன்னு கேட்டாக்கா, குழலினது யாழினது தம் மக்கள் மடலை சொல்லாதவர் மாதிரி நான் சொல்ல இந்த லண்டன் தமிழ் மொழி கேளாதவர், லண்டன் தமிழ் வானொலிய கேளாதவர்னு சொன்ன முந்தி நடாயாக்கள். அதுதான் எனக்கு நினைப்பு வருது. இந்த நிகழ்ச்சி பாரு, காலையில இருந்து பகல் வரைக்கும் எத்தனை மகளிர் கலந்து கொள்கிறார்கள். சில பேருடைய பாருங்க, இன்னைக்கு காலையில ஒரு அம்மா வந்துட்டு போனா 1400 1500 இது செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஜெர்மன்ல இருந்து ஒரு அம்மா வரும், அவளும் இப்ப 1500 மேல தாண்டிட்டாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா பார்க்கத்தான் நேரம் இல்லை ஐயாவிற்கு. சரி, ஆனாலும் நான் எடுத்து போட்டு பழைய நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறது. இத நேரம் ஐயா ஒருவர் சொல்லி இருந்தார், அந்த நாமம் வைக்கிறது இருக்கு தானே ஐயா, நாமம் மற்றது அந்த நாமம் மாதிரி சின்ன பிள்ளை இருந்த கண்ணன் வைப்பார்கள், அந்த பொட்டு மாதிரி நாமம் தானே அது கண்ணன் வைக்கிறது. அது கீழே அகலமாகவும் மேலே இதுமாகவும். அவர் சொன்னார் இது தனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னார். அப்போ ஏனென்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இது சிவன், அதாவது அந்த லிங்கத்தை அப்படியே இவர்கள் நெத்தியில் வச்சிருக்கிறார்கள், இது பிள்ளையான வேலை அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த நாமத்துக்குரிய காரணம் எதுவாக இருக்கு இல்லையா, எதுவும் இருக்கா? ஐயங்கார் மார்வம்மா நடுவுல இருக்குதானே, நாங்கள் பொட்டு வைக்கிறோம், அந்த நடுவுல உள்ளதை நேராக இழுத்து விடுவார்கள். ஏக நாமம் இந்த நடுவால சந்தனத்துக்கு கேரளாவில் உள்ள பிராமின்ஸ் எல்லாம் போடுவாங்க. இந்த தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் இந்த பக்கம் 111 ஒரு நம்பர் வர்ற பாத்தீங்கன்னா இல்ல, அவர் சொல்றாரு என்னென்றால் அது ஒரு சிவனை தூக்கி அப்படி நெத்தியில வச்சிருக்கிறார்கள், அது பிள்ளை தானே அப்படி. இல்ல, சிவனுக்கு நாமம் போட மாட்டாங்க. லிங்கம் லிங்கம் லிங்கத்துக்கு விபூதி தான் பூசணும், இப்படி பூட்டணும், கிழக்கு மேற்காக தெற்கு வடக்காக. இவங்கள் மேல் நோக்கி ஆழ்ந்து அகழ்ந்த நுண்ணியனே, மேலேந்து கீழே அந்த புட்டு ஸ்தானத்துல அது விபூதி நாம, அதுக்கு நாம கட்டேன்னு இருக்கு, இப்படி வச்சு இப்படித்தானே வருது. அதாவது இப்படி வரும், இப்படி வரும், சிலது இப்படி வரும், சதுரமா வரும். அதுக்குள்ளேயே நிறைய வைஷ்ணவர்களுள்ள வேறுபாடுகள் இருக்குமா. இப்ப நாங்க தீட்சை பெற்றாதானே விபூதியை குழைச்சி பூசை சொல்றாங்க, திருப்புண்டரீகம் 3 வரி. அது மாதிரி தீட்சை பெற்றவர்களுக்கு எல்லாம் தீட்சை பெறாமல் சும்மா பூசலாம். இப்படியாக வீட்டுல பூசுற பழக்கம் இருக்குது ஐயா, 3 விரலாளி இப்படி பூசுறது, எடுத்து பூசுறது தான். ஆனா தீட்சை பெற்று பஞ்சாட்சர உபதேசம் பெற்றவர்கள் தான் நான் அப்போ சொன்ன மாதிரி அங்கன்யாசம் கரண்யாசம் எல்லாம் சொல்லி குழைச்சி பூசி இந்த நித்தியம் சிவலிங்க பூஜை செய்கிறவர்கள் சிவ பூஜை செய்வார்கள்.
இல்லாதவர்கள் நமச்சிவாய வாழ்க என்னும் திருவாசகத்தில் உள்ள அந்த நமச்சிவாயத்தை ஜெபிச்சு பண்ணுவார்கள். நீ கொஞ்சம் நிகழ்ச்சி கொஞ்சம் லேட் ஆக்கிட்டீங்க, என்ன 8 மணி ஆக்கி வேலை செய்யலையோ? அதான் சொல்லியிருந்தோம் ஐயா, நெட்வொர்க் காலையில அதுதான் பிரச்சனை வந்துட்டுது. பரவாயில்ல பரவாயில்ல, ஆனாலும் லேட் ஆனாலும் லேட்டஸ்டா நடந்தது எல்லாம். நீங்க பிஸியா இருந்தா விட பெற்றுக் கொள்ளுங்கள். இனி உறவு காலம் உங்கள் பக்கம் கேள்வியில் இருப்பேன், இணைத்து சொல்லலாம். நேரம் 9:18. யாரும் வராங்களான்னு பார்ப்போம். பொங்கல் எல்லாம் அப்படி போச்சுது ஐயா? பொங்கல் எல்லாம் நல்ல சிறப்பா போச்சுமா. அங்க மில்டங்கீஸ்ல மீனா மருமகள் தான் பொங்கினவர் கோயில்ல. காலையில இங்க 5:30-6 போயிட்டோம். அங்க போய் பிள்ளையார கும்பிட்டுட்டு பொங்கல் பானை வச்சு அவதான் எல்லாம் இது பண்ணோம். வெளியில நிக்க முடியல, எனக்கு குளிர், பயங்கர குளிர் இருக்கும். தொடர்ந்து 5 டிகிரி 6 டிகிரி நின்றுதாங்க. குளிர் கூடத்தான். ஆனாலும் தை பிறந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல வழி பிறக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. எல்லாரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேணும். இது முதல் ஞாயிற்றுக்கிழமை, என்ன முதல் திங்கட்கிழமை, என்ன போன திங்கட்கிழமைக்கு பிறகுதானே பொங்கல் பிறந்தது. செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி, இது முதல் திங்கள். அதுவும் தை மாசத்து திங்கள் 20ஆம் தேதி என போட்டிருக்கு. அனைவருக்கும் எல்லா செல்வங்களும் கொடுக்கட்டும். வணக்கம் வாணிமோகன், வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் ஐயா, நான் பத்மினி கமலாந்தன். ஆமாம், உங்கள் பிறந்த நாளுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் பாமுகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு மற்ற செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பேன். எனக்கு கேள்விகள் இல்லாதபடியால் கேட்டுக்கொண்டே இருப்பேன். நன்றி அம்மா, நன்றி ஐயா, நன்றி. வாங்க வாங்க. நம்மள சர்மா ஐயா வந்து கேட்டவர் குருவாயூர் அப்பனை பத்தி. அம்மா நீங்க போயிருக்கீங்களோ தெரியல கேரளாவுக்கு? இல்ல, கேரளாவுக்கே போகல, போக வேணும். குருவாயூர் அப்பன் அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு அகோரமான பக்தி. இந்த சபரிமலைக்கு போறாங்க தானே, அதே மாதிரிதான். ஆனா இது சாந்தமான பக்தி. சபரிமலைக்கு போறது அகோர பக்தி. துள்ளி குதிச்சு 48 நாள் விரதம் இருந்து, குடும்பத்தோட சேராமல் விரதம் இருந்து, தாடி வளர்த்தி, பாயில படுத்து, இப்படியாக ஒரு கடும் விரதம் தான் இந்த சபரிமலை யாத்திரை. ஆனா லண்டன்லயும் வெளிநாட்டுகள்லயும் அங்க மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா இங்க நிலத்துல படுத்து அடுத்த நாள் எழும்பவே முடியாது, கால்வாதம் வந்து. ஆனாலும் முடிஞ்ச அளவு சபரிமலை யாத்திரையை மேற்கொண்டு எல்லாம் செய்து கொண்டு போகிறார்கள். ஆனால் இந்த நெய்முத்திரன்னு ஒண்ணு கட்டுவாங்க பாத்தீங்களா? தேங்காயில நெய் விட்டு கல்லும் முள்ளும் காலுக்கு பத்தி சுவாமியே தலைக்கு மேல வச்சு கொண்டு போறது. அந்த நெய் அபிஷேகம் சபரிமலையில தான் செய்ய வேணும் அம்மா. அந்த அதுல விடுவது சபரிமலைக்கு தான் உள்ளது. சென்ட்ரல் பேங்க்ல தான் அக்கௌண்ட். எங்க பேங்க்லயும் பிரான்ச் இருந்தாலும் சென்ட்ரல் பேங்க்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி தான் சபரிமலை. அங்கதான் வழிபாடு செய்து அந்த நெய்மூர்த்தியை கொண்டு போய் கொடுக்க வேணும். இல்ல தங்களுக்கு வசதி மாதிரி தேங்காய் உடைச்சு நெய் அபிஷேகம் பண்ணிக்கிறாங்க. ஆனா எப்படியோ சபரிமலை விரதம் இருக்கிறாங்களே, அதே விட்டு போறோம். என்ன வருஷமானாலும் இயேசுதாஸ் ஒரு நாள் அங்க சபரிமலைக்கு நெய்முத்திரை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணி அரிவராசனம் விஸ்வமோகனம் அரிதீஸ்வரமும் ஆராத்திய பாதுகம், அப்படியே அந்த பாட்டை ராத்திரியில பாட்டு அந்த திருகால பூஜையெல்லாம் பார்த்துட்டு அந்த ஐயப்பன் அருள் தான் அவருக்கு குரல் வளத்தையும் கொடுத்தது, பேரும் புகழையும் கொடுத்தது ஐயப்பன். யாருக்கு ஐயா சொல்றீங்க? யாருக்கு? ஜேசாஸுக்கா? ஜேசஸ். யார குரலை சொல்றீங்க ஐயா?
ஐயா யார் ஊரில் சொன்னா தேசாசிரியா? ஆமா சரி பாணிமா சரி ஓகே. இல்லை ஐயா பேசாம ஐயா கேட்கலையா? ஐயா ஐயா சொல்ல உங்களுக்கு கேட்க இல்லையா? கேக்குதா? என்ன திடீரெண்டு ஐயா பக்கம். அதானே சரி உறவுகளிடம் எல்லாம் கேள்விகள் இருப்பேன் கேட்டு. மியூட்ல விட்டுட்டாரு. இல்லை 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 எல்லாரும் ஒன்றும் செய்யலை. இல்லையா? நாங்க நேரத்தை பொறுத்து நிறைவு செய்வோம் அம்மா. சரி அப்ப விட பெற்றுக்கொள்வோம் ஐயா. எல்லாருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களும். எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆறு கடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய் தரியேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் நடக்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் சொல்லி ரெடாமானுக்கும் உங்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மிக்க மிக்க நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலாம் தொகுப்பாடு மதுரை ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள். இன்றைய பொழுது வாரம் 563 இணைந்திருந்தோம். நன்றி வணக்கம்.